இனிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது செவ்வகம் ரெக்டாங்கிள் மாடல் 1 மாதிரி 1. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் whose length is 12 cm, breadth is 7 cm. Option A 38 square centimeter, B option B 48 square centimeter, option C 85 square centimeter, option D 84 square centimeter. 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 38 சதுர சென்டிமீட்டர், பி 48 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 85 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 84 சதுர சென்டிமீட்டர். சரி, இப்போ என்ன செய்யணும்? என்ன கொடுத்துருக்குறாங்க? லென்த்து கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? பரப்பு கேட்குறாங்க. ரெண்டையும் பெருக்கலாம் விட 12 பெருக்கல் 7. இல்லை 12ஆம் வாய்ப்பாடு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? 10 கூட்டல் 2 பிரிக்கலாம். 10 கூட்டல் 2 பெருக்கல் 7. அப்போ அதை 10 பெருக்கல் 7 கூட்டல் 2 பெருக்கல் 7ன்னு பிரிச்சுக்கலாம். 5 7 2 14, 2 கூட்டினா 84. ஆன்சர் இஸ் டி, 84 சதுர சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், find the area of the rectangle whose length is 8 cm, breadth is 6 cm. Option A 58 square centimeter, option B 14 square centimeter, option C 48 square centimeter, option D 84 square centimeter. 8 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 58 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 14 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 48 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 84 சதுர சென்டிமீட்டர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நீளம் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, அகலம் பிரெத்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. ஏரியா கேட்டாங்கன்னா 2 நம்பரையும் பெருக்கணும். 8 × 6 8 6 are 48. அப்போ ஆன்சர் இஸ் சி 48 சதுர சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், find the area of a rectangle whose length is 15 meter, breadth is 18 meter. Option A 110 square meter, option B 120 square meter, option C 130 square meter, option D 140 square meter. 15 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 110 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 120 சதுர மீட்டர், ஆப்ஷன் சி 130 சதுர மீட்டர், ஆப்ஷன் டி 140 சதுர மீட்டர். சரி, என்ன கொடுத்துருக்குறாங்க? லென்த்து நீளம் கொடுத்துருக்குறாங்க, பிரெத்து அகலம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பரப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, பரப்புக்கு 2ஐயும் பெருக்கணும். 15 பெருக்கல் 8. 8ஆம் வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்சால் போதும், 15ஆம் வாய்ப்பாடு தேவையில்லை. இப்போது 15 எப்படி பிரிக்கலாம்? 10 கூட்டல் 5ன்னு பிரிக்கலாம். அப்போ 10 கூட்டல் 5 பெருக்கல் 8. அப்போது இது எப்படி? 10 பெருக்கல் 8 கூட்டல் 5 பெருக்கல் 8. அப்போது 5 80 ப்ளஸ் 8 40, 40. 2 கூட்டினா 80 + 40, that is 120. ஆன்சர் இஸ் பி 120 ஸ்கொயர் மீட்டர், சதுர மீட்டர். நெக்ஸ்ட், find the area of the rectangle whose length is 4 meter, breadth is 3 meter. Option A 12 square meter, option B 14 square meter, option C 13 square meter, option D 15 square meter. 4 சென்டிமீட்டர் நீளமும் 3 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 12 சதுர மீட்டர், ஆப்ஷன் பி 14 சதுர மீட்டர், ஆப்ஷன் சி 13 சதுர மீட்டர், ஆப்ஷன் டி 15 சதுர மீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து கொடுத்துருக்குறாங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, பிரெத்து அகலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது என்ன கேட்குறாங்க? ஏரியா பரப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ 2ஐயும் பெருக்கணும். 4 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 3 12. அப்போ ஆன்சர் இஸ் ஏ 12 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 12 சதுர மீட்டர். Find the area of a rectangle whose length is 6 cm, breadth is 5 cm. Option A 11 square centimeter,
Option B 10 square centimeter. Option C 30 square centimeter. Option D 80 square centimeter. 6 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 11 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 10 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி 30 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி 80 சதுர சென்டிமீட்டர். இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? வாட் ஷுட் பி கிவன்? லெங்க்த்து கொடுத்துருக்குறாங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும், பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் பெருக்கணும். 6 பெருக்கல் 5, 6 5 30. அப்போ ஆன்சர் இஸ் சி 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், find the area of the rectangle whose length is 9 centimeter, breadth is 7 centimeter. Option A 16 square centimeter. Option B 63 square centimeter. Option C 73 square centimeter. Option D 80 square centimeter. 9 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. ஏ 16 சதுர சென்டிமீட்டர். பி 63 சதுர சென்டிமீட்டர். சி 73 சதுர சென்டிமீட்டர். டி 80 சதுர சென்டிமீட்டர். சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, அதாவது நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பு கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் பெருக்கணும். 9 பெருக்கல் 7, 9 7 63. அப்போது பி இஸ் தி ஆன்சர். 63 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 63 சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் a rectangle whose length is 12 centimeter, breadth is 8 centimeter. Option A 38 square centimeter. Option B 48 square centimeter. Option C 85 square centimeter. Option D 84 square centimeter. 12 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஏ 38 சதுர சென்டிமீட்டர். பி 48 சதுர சென்டிமீட்டர். சி 85 சதுர சென்டிமீட்டர். டி 84 சதுர சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்குறாங்க? லெங்க்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்குறாங்க, அகலம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பை கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன செய்யணும்? ரெண்டையும் பெருக்கணும். 12 பெருக்கல் 8. இப்போ 12ஆம் வாய்ப்பாடு தேவையில்லை. 12 எப்படி பிரிக்கலாம்? 10 கூட்டல் 2ன்னு பிரிக்கலாம். இப்போ 10 கூட்டல் 2 பெருக்கல் 8. அப்போது 10 பெருக்கல் 8 கூட்டல் 2 பெருக்கல் 8. அப்போ 5 8 80 கூட்டல் 8 2 16. 80 16 கூட்டினா 96. ஆன்சர் இஸ் டி. மிஸ்டேக் இருக்குது. 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வந்துடும். அந்த 84 இருக்குது, 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்துடும். திருப்பி நெக்ஸ்ட், find the area of the rectangle whose length is 7 centimeter, breadth is 15 centimeter. Option A 105 square centimeter. Option B 22 square centimeter. Option C 70 square centimeter. Option D 35 square centimeter. 7 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஏ 105 சதுர சென்டிமீட்டர். பி 22 சதுர சென்டிமீட்டர். சி 70 சதுர சென்டிமீட்டர். டி 35 சதுர சென்டிமீட்டர். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் நீளம் கொடுத்துருக்காங்க, பிரெத் அகலம் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா பரப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ரெண்டையும் பெருக்கணும். என்ன? 7 பெருக்கல் 15. அப்போ 7 பெருக்கல் 15 நம்ம எப்படி எடுக்கலாம்? பாஞ்சா வாய்ப்பாடு தேவையில்லை. 7 பெருக்கல் 15 10 கூட்டல் 5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 7 பெருக்கல் 10 கூட்டல் 7 பெருக்கல் 5. இப்போ 5 7 70 கூட்டல் 5 35. 2 கூட்டினா 105. ஆப்ஷன் ஏ 105 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இஸ் தி ஆன்சர். Find the area of the rectangle whose length is 9 meter and breadth is 19 meter. Option A 121 square meter. Option B 171 square meter. Option C 131 square meter.
டி 28 ஸ்கொயர் மீட்டர். 9 சென்டிமீட்டர் நீளமும் 19 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஏ 121 சதுர மீட்டர், பி 171 சதுர மீட்டர், சி 131 சதுர மீட்டர், டி 28 சதுர மீட்டர். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும், பரப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். 9 × 19. 19th டேபிள் தேவையில்லை. 9 × 19 எப்படி பிரிக்கலாம்? 10 கூட்டல் 9 பிரிக்கலாம். அப்போது 9 × 10 + 9 × 9 9 90 கூட்டல் 9 9 சார் 81. ரெண்டையும் கூட்டினா 171. பி இஸ் தி ஆன்சர். 171 சதுர மீட்டர், SQ மீட்டர். Find the area of a rectangle whose length is 7.5 cm and breadth is 4.4 cm. Option A 75 square centimeter, option B 43 square centimeter, option C 33 square centimeter, option D 118 square centimeter. 7.5 சென்டிமீட்டர் நீளமும் 4.4 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 75 சதுர சென்டிமீட்டர், 43 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 33 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 118 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இப்போ என்ன செய்யணும்? 75 44 பெருக்கணும். இந்த 7.5 44 பெருக்குன்னா 3300 வரும். 2 ஸ்தானம் தள்ளி பண்ணி கொடுத்தனா 33. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 33 SQCM சதுர சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணால் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களால் இயன்ற நன்கொடையை அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டும் இன்னொரு வேண்டுகோள், டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்கள் என்ன ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.